சட்டமன்றம் அப்படின்னா 234 தொகுதிகளாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பிரதிநிதியை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். இந்த பிரதிநிதிகளுக்கான தேர்வில் தான் அதிமுக, திமுக, நாம் தமிழர், தாவேகா ஆகிய கட்சிகளாக அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இதில் 234 பாதி 117 இடங்களை வெல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுவார்கள். அந்த வகையில் பார்த்தா விஜய்க்கு 108 இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது. எனவே அந்த பெரும்பான்மையாக 117 இடங்கள் அவருக்கு தேவை. சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை கழித்து விட்டால், அதே போல விஜய் 2 இடங்கள் இருக்கிறார், அதில் ஒரு இடத்தை அவர் பதவி விட்டு விலக வேண்டும். அப்படி விலகினால் 106 இடங்கள் தான் தாவேகாவுக்கு இருக்கிறது. எனவே அவர்களுக்கு குறைந்தது இன்னொரு 10 இடங்கள் தேவை. அந்த 10 இடங்கள் தற்பொழுது தர வாய்ப்புள்ளவர்கள் யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் 5, விசிகா 2, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 ஆக 11 இடங்கள் தற்பொழுது அவரிடம் இருக்கின்றன. அவர்கள் சம்மதம் தெரிவித்தால் விஜயால் ஆட்சி அமைக்க முடியும். அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளும் இணைந்து கூட்டணி அமைத்து அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் என்கிற 2-3 நாட்களாக நடந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கு ஒரு சிக்கல் தென்பட்டிருக்கிறது. அந்த சிக்கல் என்னவென்றால், இன்னும் 1 மாத காலத்தில் அவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் எப்படி திமுக, அதிமுக ஆகிய 2ம் தான் போட்டியாக காலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி அவர்கள் பிரித்துக் கொள்ள போகிறார்கள் அல்லது இணைந்து போட்டியிட போகிறார்கள் என்பது மிகப்பெரிய சிக்கல் உருவாகும். எனவே அந்த சிக்கலை எதிர்கொள்ள திமுக, அதிமுக தயாராக இல்லை. அதே போல இப்பொழுது அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளும் ஒன்றிணைந்தால் 120 இடங்கள் தான் இருக்கின்றன. இதில் IUM என்று சொல்லக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்காது. அதே போல திமுகவினுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்ட 3 இஸ்லாமிய வேட்பாளர்கள் அவர்களும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். எனவே திமுக, அதிமுக இணைந்தால் 115 இடங்கள் தான் அவர்களுக்கு இருக்கின்றன. அது பெரும்பான்மை அல்ல. எனவே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் அவர்களும் தோற்று போக வாய்ப்பு இருக்கிறது. எனவே இப்போதைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு 2 இடதுசாரிகள், ஒரு விடுதலை சிறுத்தை, ஒரு காங்கிரஸ் கட்சி மட்டுமே. அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகள் இணைந்து போட்டியிடுவது அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது அல்ல என்பதுதான் இப்போதைய நிலை. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.